ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் கீரையை. அது கொஞ்சம் நல்லா ரொம்ப இது பண்ண வேணாம், கொஞ்சம் கெட்டியானால் போதும். ஓரளவு அந்த கெட்டினஸ் வரணும், திக்னஸ் வரணும். உப்பு நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டிங்கன்னா உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ சாதம் நல்லா இந்த மாதிரி வடித்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக சாதம் இருக்கணும். அப்போ தான் அந்த கீரை நம்ம கலக்கும் போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ இந்த கீரையில் இப்போ இந்த சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. இப்போது இதில் இந்த சாதம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு சாதம் கொஞ்சம் குழஞ்சி இருந்ததுன்னா எண்ணெய் ஊற்றி அதை